பிரைஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா. இந்த காலை வேளைக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த புதிய நாளுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மை நடத்தும்படியா எல்லாம் தம்மை தாழ்த்தி ஹல்லேலூயா எல்லா தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இந்த நாளிலே கூட ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஹல்லேலூயா அவருடைய சமூகத்தில் நாம் விசுவாசமாக இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் நம்மத்திலே செய்வார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை இந்த நாட்களிலே கூட ஹல்லேலூயா ஓ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நாம் காண கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தோடு இந்த கால வேளையில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கூட ஹல்லேலூயா அதிசயங்களை காண செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே எங்களையும் அதிசயம் காண செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தொடர்ந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில கூட ஹல்லேலூயா உம்மை தேடி நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்ய போகிற அற்புதத்தை காண நாங்கள் வாஞ்சையாக இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நீர் பெரிய காரியம் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த காலை வேளையில் கூட முடிய நாமத்தை நாங்கள் உயர்த்த மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியா உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்க நாங்கள் உண்மை ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட ஹல்லேலூயா தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த காலை வேளையில் கூட ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலுமே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நம் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவின் நாமமே, கிறிஸ்து இயேசுவின் நாமமே, வானம் பூமி தனில் மகிமையோடு இலங்கும் உன்னதர் நாமமே, அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. இருந்த இடத்துல நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். ஜீசஸ். ஆமென். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு இலங்கும் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு இலங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை அசைத்து இந்த காலவெளியில தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எஸ் அல்லேலூயா. மாந்தர் போற்றும் நாமம், விண் தூதர் வாழ்த்தும் நாமம், மாந்தர் போற்றும் நாமம், விண் தூதர் வாழ்த்தும் நாமம், பூலோகர் போற்றும் மேன்மையான நாமமே, பூலோகர் போற்றும் மேன்மையான நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, ஆமென், கிறிஸ்தேசுவின் நாமமே, வான பூமிதனில் மகிமையோடு இலங்கும் உன்னத நாமமே, வான பூமிதனில் மகிமையோடு இலங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாவம் போக்கும் நாமம், தூய வாழ்வளிக்கும் நாமம், பாவம் போக்கும் நாமம், தூய வாழ்வளிக்கும் நாமம், நித்திய ஜீவன் அருளும் ஈடில்ல
ஈடில்லாத நாமமே நித்திய ஜீவன் அருளும் ஈடில்லாத நாமம் இயேசுவின் நாமமே கிறிஸ்துவின் நாமமே இயேசுவின் நாமமே கிறிஸ்துவின் நாமமே வானம் பூமிதனில் மகிமையோடு இளங்கும் உன்னத நாமமே வானம் பூமிதனில் மகிமையோடு இளங்கும் உன்னத நாமமே அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 பேய் நடுங்கும் நாமம் கடநோய் அகற்றும் நாமம் பேய் நடுங்கும் நாமம் கடநோய் அகற்றும் நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம் இயேசுவின் நாமமே கிறிஸ்துவின் நாமமே இயேசுவின் நாமமே ஆமென் இயேசுவின் நாமமே வான பூமிதனில் மகிமையோடு இளங்கும் உன்னத நாமமே வான பூமிதனில் மகிமையோடு இளங்கும் உன்னத நாமமே அல்லேலூயா 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 ஆமென் glory அல்லேலூயா 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 இனிமை தங்கும் நாமம் தீய இன்னல் மாற்றும் நாமம் இனிமை தங்கும் நாமம் தீய இன்னல் மாற்ற நாமம் இருளின் பயங்கள் நீக்கோ ஈடில்லாத நாமம் ஆமென் இருளின் பயங்கள் நீக்கோ ஈடில்லாத நாமம் இயேசுவின் நாமமே கிறிஸ்துவின் நாமமே இயேசுவின் நாமமே கிறிஸ்துவின் நாமமே வானம் பூமிதனில் மகிமையோடு இளங்கும் உன்னத நாமமே வானம் பூமிதனில் மகிமையோடு இளங்கும் உன்னத நாமமே அல்லேலூயா 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 சாபம் நாமம் பாவ சாபம் போக்கும் நாமம் சாவை வென்ற நாமம் பாவ சாபம் போக்கும் நாமம் சர்வ வல்ல நாமம் இயேசுவின் நாமமே சர்வ வல்ல நாமம் இயேசுவின் நாமமே இயேசுவின் நாமமே கிறிஸ்துவின் நாமமே இயேசுவின் நாமமே ஆமென் நாமமே வானம் பூமிதனில் மகிமையோடு இளங்கும் உன்னத நாமமே வானம் பூமிதனில் மகிமையோடு இளங்கும் உன்னத நாமமே அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த உன்னத நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் ஹல்லேலூயா. அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் ஒன்று கொடுக்கப்படவில்லை. ஆமென் ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை விடுவிக்கவும் நம்மை ரட்சிக்கவுமே ஹல்லேலூயா அந்த நாமத்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம். ஓ ஹல்லேலூயா. அதிசயம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானவரா. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த அதிசயமானவரே ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது ஆமென் ஹல்லேலூயா என் நாமத்தை உயர்த்தும் பொழுது ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது ஓ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எந்த ஸ்தானத்திலுமே வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன். ஆமென் ஹல்லேலூயா. ஆகவே ஹல்லேலூயா இந்த கால வேளையில கூட ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது ஹல்லேலூயா நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாவற்றையும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா நமக்காக பலியான ஓ ஸ்தோத்திரம் அந்த நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்த தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ரபல கமதுர மலரபா ரிமல கபதுர மலரப ரிக்கபல ரபோ. ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் என் கிருபை மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. என் கிருபை மாத்திரம் போதும் என்று சொன்ன தேவன். ஆமென் ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஹல்லேலூயா கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தோடு இந்த நாளிலே கூட ஹல்லேலூயா அவருடைய கிருபை நம்மை நடத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. தேவனே உம் கிருபை என்றென்றோ மாறாதது. தேவனே உம் கிருபை. ஆமென். எஸ் அவருடைய கிருபை என்று மாறாது. எஸ் என் கிருபை மாத்திரம் போதும் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. அந்த மாறாத கிருபைக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. மலைகள் விலகினாலும் மாசற்ற கிருபை பெருகுமே. ஆமென். மலைகள் விலகினாலும் மாசற்ற கிருபை பெருகுமே. மன்னவனை மகிழ்வித்தான் மழையாக கிருபை ஊற்றுமே. மன்னவனை மகிழ்வித்தான். ஆமென். அந்த மன்னவனை மகிழ்விக்கும் பொழுது மழையாக கிருபை பெருகும். எஸ் ஆமென். பெருமலையாக கிருபை ஊற்றுமே. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. தேவனே உன் கிருபை என்றென்றோ மாறாதது. தேவனே உம் கிருபை என்றென்றோ மாறாதது. என்றென்றோ மாறாதது. அது என்றென்றோ மாறாதது. அலை அலையாய் பாய்ந்து வரும். ஆமென். எஸ் இந்த கால வேளையில கூட ஹல்லேலூயா
ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா அவருடைய கிருபை நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா இருக்கிற இடங்களில ஆமென், வீடுகளில ஆமென், ஹல்லேலூயா எங்கெல்லாம் இருந்து ஹல்லேலூயா ஓ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இந்த ஆராதனையில இந்த ஜெபத்திலே ஓ இந்த அதிகாலை வேளையிலே ஹல்லேலூயா ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கூட அவருடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா எல்லாம் பெற்றுக்கொள்வோம் விசுவாசத்தோட. ஆமென் 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 ஹல்லேலூயா. எஸ் அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே இந்த ஆராதனை தூபத்தில், அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே இயேசு, அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. ஆமென். இயேசு அப்பா அப்படி ஜீவன் நமக்குள்ள. எஸ் ஆமென். அல்லை அல்லையாய் பாய்ந்து வரு தேவ கிருபை என்னை நினைத்ததையா. ஆமென். அல்லை அல்லையாய் பாய்ந்து வரு தேவ கிருபை என்னை நினைத்ததையா. தேவனே உம் கிருபை என்றென்றோ மாறாதது. தேவனே உம் கிருபை ஆமென் எஸ் மாறாதது என்றென்றோ மாறாதது, அது என்றென்றோ மாறாதது. அல்லை அல்லையாய் பாய்ந்து வரு தேவ கிருபை என்னை நினைத்ததையா. அலை அலையாய் பாய்ந்து வரு தேவ கிருபை ஆமென். பலவீனத்தில் உம் கிருபை பலனாய் பாயுதையா. ஆமென். பலவீனத்தில் உம் கிருபை பலனாய் பாயுதையா. பல கோடி மைந்தர்களின் வாழ்வு மாறும் கிருபை வேண்டுமே. பல கோடி மைந்தர்களின் வாழ்வு மாறு கிருபை வேண்டுமே. இன்று வாழ்வு மாற கிருபை வேண்டுமே. இன்று வாழ்வு மாற கிருபை வேண்டுமே. அலை அலையாய் பாய்ந்து வரு தேவ கிருபை ஆமென். ஷகபதுரா மலரபரி கபலரப எஸ் எஸ் ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா அலை அலையாக ஹல்லேலூயா கிருபையால் ஹல்லேலூயா நம்மை நிரப்புகிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்புகிறார். இந்த காலை வேளையில கூட எல்லாம் பெற்றுக்கொள்வோம் அந்த கிருபையை. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை நிர்மூலமாக்காத கிருபை, நம்மை ஆசீர்வதிக்கிற கிருபை, நம்மை பலப்படுத்துகிற கிருபை, ஓ நம்மை உயர்த்துகிற கிருபை. ஆமென். என் கிருபை மாத்திரம் போதும். ஓ ஹல்லேலூயா. உன் பலவீனத்தில் எல்லாம் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற பூரண கிருபையை தருகிற தேவன். ஆமென் ஹல்லேலூயா. பூரண ஹல்லேலூயா விடுதலை தருகிற தேவன், பூரண ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். ஆமென் ஹல்லேலூயா. எவருமே கடிந்து கொள்ளாத தேவன். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாம் பெற்றுக்கொள்வோம் விசுவாசத்தோட. ஆமென் ஆமென் ஆமென். ரிபா லா கபா துரமல ரபா இகபல ரபா துரமல ரபா. மலைகள் விலகி போகலாம், ஓ பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனால் அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஆமென் ஹல்லேலூயா. எல்லாம் பெற்றுக்கொள்வோம் விசுவாசத்தோட. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கரங்களை கொட்டி ஹல்லேலூயா தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஆண்டவரே அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பலனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இந்த கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்பி நடத்துகிற தேவன். இந்த நாளிலே கூட ஆண்டவரே இப்படியாக நீ எங்களை நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த கிருபையின் கரம் எங்கள் கூட இருந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் வரும்படியாக கர்த்தர் கொடுத்த இரக்கங்களுக்காக நன்றி. புதிய கிருபைகளால் நிரப்புகிற ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் நம்மை அவருடைய கிருபைகளினாலும் அவருடைய வசனத்தினாலும் நம்மை நிரப்புவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக நாம் எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 33வது அதிகாரம் 23வது வசனம். நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையும் தென் திசையும் சுதந்திரித்துக்கொள் என்றான். நாம் கடந்த சில நாட்களாக நப்தலியை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் நப்தலியின் ஆசீர்வாதங்களாகிய 4வது ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம்.
அந்த வார்த்தை என்னவென்றால், நப்தலி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருக்கிற நப்தலி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதில் வேதனை இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அது ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. நப்தலிக்கு, அந்த நப்தலி கோத்திரத்துக்கு மோசே அந்த ஆசீர்வாதங்களை கூறும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எவ்வாறு வருகிறது என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருக்கிற நப்தலி என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் தெய்வ பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிக்கிறதே அவருடைய பிரியமாய் இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களாக இருக்கிறதா, அல்லது வேறேதோ உலகத்தின் சூழ்நிலைகளால் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களாக இருக்கிறதா? நமக்கு நம்முடைய ஆண்டவர் உன்னதமான உச்சிதமான தம்முடைய ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 7வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். இந்த இடத்தில் தாவீதுடைய ஒரு வேண்டுதலை நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று மிக வாஞ்சை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு வீட்டை கட்டுகிறேன் என்று சொல்கிறார். முந்தின வசனங்களை வாசிக்கிறோம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகியால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது என்று தாவீது சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அந்த வேண்டுதல் எவ்வாறு அவர் செய்கிறார் என்றால், இப்போதும் உமது அடியானின் வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் என்று ஜெபிக்கிறான். கர்த்தர் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் அது வேதனை இல்லை. நம்முடைய வீடு என்று சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பம், வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்கள், நாம் செய்யும் காரியங்கள் எல்லாமே உள்ளடங்கியது. இந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். தேவன் ஆசீர்வதித்த தாவீது சந்ததி சந்ததி சந்ததியாக அவன் நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறேன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வீடை அவர் ஆசீர்வதிக்கிறார். வீடை மட்டுமல்ல, சங்கீதம் 24:5 வாசிக்கிறோம், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் என் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 24வது சங்கீதம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். யார் என்று பார்க்கும் பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான் என்றால், யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்றால், நாம் அந்த 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதே நம்முடைய தேவனுடைய சித்தம். ஆனால் என்னும் தேவன் அருளும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை நம்மிடத்திலே தடைகள் இருக்கிறதா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த சங்கீதம் 24வது சங்கீதத்தின் 4வது வசனத்தின்படி கைகளில் சுத்தம் காணப்படுகிறதா? இருதயத்தில் மாசில்லாதவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருக்கிறோமா? கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறோமா? அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய கைகளில், மனதில், ஆத்துமாவில் ஏதாவது மாசு, குற்றம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்றால் அவைகளை இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் உம்மால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில சொற்ப மதீனங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கெடுத்து விடுகிறது, பெரிய நஷ்டங்களை உண்டு பண்ணி விடுகிறது. ஒரு செத்த பரிமளக்காரனுடைய அந்த பரிமள தைல முழுவதையுமே கெட்டு நாரி போக பண்ணுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகள், தேவன் நமக்கு உணர்த்தியும் நாம் இன்னும் செய்யாத காரியங்கள் இருக்கும் என்றால் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே, உம்முடைய பர்வதத்தில் நாங்கள் வாசமாக இருக்கணும், உம்முடைய பர்வதத்தில் நாங்கள் நிலைத்திருக்கணும், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்னும் எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி தேவனை நம்ம பிடித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 65வது சங்கீதம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். 65வது சங்கீதம் 9வது வசனத்தில், தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். நம்மை ஆண்டவர் எப்படி அவர்
ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவருடைய அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் தண்ணீரினால், தண்ணீர் நிறைந்த அந்த தேவ நதி நம்மை செழிப்பாக்குகிறது. பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்பொழுது நாம் பலன் அடைகிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக ஆதி அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். பரிசுத்த ஆவி நம்மில் காணப்படும் பொழுது ஏசாயில் வாசிக்கிறோம், அந்த அந்நிய பாஷைகள் நம்முடைய எல்லா சஞ்சலத்தையும், நம்முடைய எல்லா தவிப்புகளையும் மாற்றுகிற, இளைப்படைந்தவனை இளைப்பாற பண்ணுகிற இளைப்பாறுதலாக அந்த பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகிறார். அந்த தேவ நதி, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, பரிசுத்த ஆவியாகிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். 104வது சங்கீதம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு நம்ம கண்களில் பார்க்குற சூரியன், சந்திரன், மரங்கள், மலைகள், எல்லா காரியங்களும், எல்லா கனிம வளங்கள் எல்லாமே கர்த்தருடைய பொருளாய் இருக்கிறது. இன்றைக்கு அவைகளை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரிடத்தில் நாம் கேட்போம். எல்லா பொருட்களையும் அவர் ஞானமாய் படைத்திருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் அவருடைய பொருட்களால் நிரம்பி இருக்கிறது. 126வது சங்கீதம் 2வது வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். அதில் 1-2 வசனங்களுமே நம்ம சேர்த்து வாசிக்கலாம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இன்றைக்கு ஒருவேளை நம்ம சிறையிருப்பில் காணப்படும் பொழுது மனதுக்கு சஞ்சலம் காணப்படுது, தவிப்பு காணப்படுது, நிந்தை காணப்படுது, அவமானம் காணப்படுது, வெளியே உள்ளவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது தலைக்குனிவாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் எப்பொழுது நம்ம சிறைக்குள் இருக்கிறவர் விரும்புவதில்லை. நாம் கட்டுகள் அறுக்கப்பட்டவர்களாக நாம் அவருக்காக எழும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்புகிறார். திருப்பும் பொழுது ஒருவேளை நம்மளுக்கு அது சொப்பனம் போல இருக்கும். இது எப்படி நடக்கும்? இந்த காரியங்கள்லாம் எங்கள் குடும்பத்தில் நடக்குமா? இதுலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? இதில் ஒரு விமோசனம் உண்டாகுமா? இப்படிப்பட்ட ஆழமான படுகொலியில் கிடக்கிறோமே, இதுலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி ஆண்டவர் விடுதலைக்குள்ள கொண்டு வந்து ஒரு செழிப்பின் நாட்களை பார்க்கும் பொழுது நம்ம நினைக்கலாம், இது சொப்பனமா, இது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு நினைவுகள் கூட வரலாம். புறஜாதிகள் கூட நம்மளை பார்த்து தேவனை துதிக்கக்கூடியதான கிருபைகள் உண்டாகும். சிறையிருப்பை திருப்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாயை நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படியாய் செய்கிறார். சிறையிருப்புக்குள் காணப்படுகிறோம் என்று நினைக்கிற நீங்கள் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, எப்படி ஆகிலும் எங்கள் சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த வியாதியாகிய சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. பலவித பிரச்சனைகளாகிய சத்துருவின் போராட்டத்தின் சிறையிருப்பிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டுமையா. மனுஷ நிந்தைகளாகிய சிறையிருப்பிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டுமையா. எங்கள் வாய் நம்முடைய நகைப்பினால் நிரப்புங்கப்பா, ஆனந்த சத்தத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். கர்த்தர் நம்முடைய வீடுகளையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பொக்கிஷங்களையும் அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி தெரியுமா? நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவைகளை மன உற்சாகமாக, எந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாதபடி மன உற்சாகமாக, மன நிறைவோடு, சந்தோஷமாக தேவனுக்கு உரியதை நாம் செலுத்தும் பொழுது அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். நப்தலி அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை நிறைப்பதாக அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை விசுவாசத்தினால் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அவருடைய வல்லமையினால் நிரப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார். விசுவாசத்தை துவங்குகிறவரும் பூர்ணப்படுத்துகிறவருமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னே அவர் இருக்கிறார். நாம் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்வோம். மனுஷிக
தாற்காலிகமாய் உண்டாகிற விசுவாசங்கள் நம்பிக்கைகள் அல்ல. கர்த்தர் தருகிற விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும். அவருக்காக பெரிய காரியங்களையும் பராக்கிரமங்களையும் அற்புதங்களையும் நம் மூலமாக நடப்பிப்பதற்கு நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் மட்டுமல்ல, நப்தலி இன்பமான வசனங்களை வசனிக்கிறான். நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைகிறான். நப்தலி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்தவனாயிருப்பான். இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்புவாராக. கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. அன்றைக்கு நப்தலி கோத்திரத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கும் தெய்வ பிள்ளைகளாகிய ரட்சிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட எங்களுக்கும் நீர் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய உன்னத உச்சிதமான ஆசீர்வாதங்களால் எங்களை நீர் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற ஒரு நிமிஷம் வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்புகிறீர், நிரப்புகிறீர், நிரப்புகிறீர். நிறைந்திருப்பான் சொல்லுங்க. ஆண்டவரை, நாங்கள் நிறைந்திருக்கிற ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரை, ஏதோ கொஞ்சமாய் அல்ல, ஏதோ குறைவாக அல்ல, நீர் எங்களை நிரப்பி அனுப்புவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நப்தலி எப்படி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தில் நிறைந்திருந்தானோ அதுபோல கர்த்தாவே எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும் என்று நாங்கள் கேட்கிறோப்பா. ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லாத எந்த ஒரு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்புகிற உன்னத ஆசீர்வாதங்களாலும் இகபர நன்மைகளாலும் கர்த்தர் எங்களை திருப்தியாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சத்துரு நயவஞ்சகம் காட்டி சில சூட்சுமிகள் செய்து அதன் மூலமாக தந்திரமாய் சில காரியங்களை செய்ய நினைத்தால் அவைகள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் எடுபட்டு போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வேதனை இல்லாத ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிலைத்திருக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்துமா நிறைந்திருக்கட்டும், பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கட்டும், விசுவாசத்தினால் நிறைந்திருக்கட்டும். அப்பா, உம்முடைய வல்லமையினால் நிரப்பி இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை நிறைத்து ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கிருபையும் கரமும் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும் என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.